ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு பாருங்க. ஆத்தா அடிக்கையில் அங்கே இங்கே வலிக்கையிலன்னு. இப்போ இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க. நான் தகப்பன் வந்து வயல்லேருந்து எரு உழுதுட்டு உடல் வலியில் குடிக்கிறது. பொண்டாட்டி என்னன்னா கேட்குறது, இதுமாரி குடித்தா நாளைக்கு வேலைக்கு வயலுக்கு போக முடியாதுன்னு. அப்பாரு வந்து அம்மாவை அடிப்பார், பிள்ளைங்க போய் தடுக்கும். பொழுது விடிஞ்சதும் அவர் வயலுக்கு போயிடுவார், அம்மா சமைக்க போயிடுவாங்க, பிள்ளைங்க காலேஜோ இல்லை ஸ்கூலோ போயிடுவாங்க. ராத்திரி வந்து 6 மணிக்கெலாம் எல்லோரும் படுத்துருவாங்க. இப்போ என்ன தெரியுமா நடக்குது? அப்பாரும் வேலைக்கு போகிறாரு, குடியை குடிச்சிட்டு வராரு. அம்மா ஏன்னு கேட்குறாங்க. கடனை வாங்கிட்டு அவங்க ஒரு பக்கம் கடன், இவர் ஒரு பக்கம் குடி. பிள்ளைங்க என்ன பார்க்கும்? இருக்கிற காசு திருடிட்டு போய் அங்கே ஒரு பையனை பொண்ணு பார்க்கும், அங்கே ஒரு பொண்ணை பையன் பார்ப்பான், பொண்ணு பையனை பார்க்கும். இப்படி தான் இங்கே குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போல்லாம். ஏன்னா அங்கே கடன் மேலே கடன் ஆகிடும். அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதோ பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நடக்குது. ஜனங்களே, நீங்கள்லாம் விழிப்புணர்வோடு இருங்க. இது உங்களுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். நானும் உங்களில் ஒருத்தி. இப்போ நடக்கிறதெல்லாம் அப்படி தான். அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு நேராக சண்டை போடாதீங்க, ஒற்றுமையாக இருங்க. எதாக இருந்தாலும் பேசி நைட்டே முடிச்சிருங்க. காலையில் எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறத நீங்கள் கவனிங்க. நீங்களும் ஒழுங்காக வேலைக்கு போங்க. மனைவியை பாருங்கள், கணவனை மனைவி பாருங்கள், பிள்ளைங்க அம்மா அப்பாவை பாருங்கள். இதுதான் வாழ்க்கை.